வரும் திங்கட்கிழமை பக்ரீத் பண்டிகை கொண்டாடப்படுவதையொட்டி நெல்லை மாவட்டம் மேலப்பாளையம் சந்தையில் ஆடுகள் விற்பனை களை கட்டியுள்ளது. இதுகுறித்து எமது செய்தியாளர் செல்வராஜ் வழங்கும் கூடுதல் தகவல்களை தற்போது கேட்கலாம். வணக்கம் செல்வராஜ். பக்ரீத் பண்டிகை கொண்டாடுவதையொட்டி நெல்லையில் மேலப்பாளையத்தில் ஆடு சந்தையில் விற்பனை களை கட்டியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை சொல்லுங்க செல்வராஜ். நிச்சயமாக ஜனனி, தென் மாவட்டங்களில் மிக புகழ் பெற்றது திருநெல்வேலி மாவட்டம் மேலப்பாளையத்தில் உள்ள மேலப்பாளையம் சந்தை தான். இந்த ஆட்டு சந்தைக்கு திருநெல்வேலி மாவட்டத்திலிருந்து மானூர், கிருஷ்ணேரி, ரெட்டியார்பட்டி, அப்பாசுமத்திரம், வள்ளியூர், பனகுடி, காவல்கிணறு உள்ளிட்ட பல்வேறு பகுதியிலிருந்தும், தென்காசி மாவட்டத்தில் ஆலங்குளம், பாவூர்சத்திரம், சங்கரன் கோவில் உள்ளிட்ட பல்வேறு பகுதியிலிருந்தும் ஆடுகள் கொண்டு விற்பனை செய்யப்படுவது வழக்கம். மேலும் அண்டை மாவட்டமான தூத்துக்குடி, ராமநாதபுரம், விருதுநகர், மதுரை, உசிலம்பட்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதியிலிருந்தும் இந்த பகுதிக்கு ஆடுகள் விற்பனைக்கு அதிகமாக விவசாயிகளும் வியாபாரிகளும் கொண்டு வருவார்கள். மேலும் இந்த ஆண்டு என்பது கர்நாடகா மாநிலத்திலிருந்து மிக அதிகமான ஆடுகள் தற்போது மேலப்பாளையத்தில் விற்பனைக்காக வந்துள்ளது. இந்த ஆட்டு சந்தையில் 6,000 ரூபாய் முதல் 1 லட்சம் ரூபாய் வரை ஆடுகள் இன்று விற்பனைக்கு வந்துள்ளன. தற்போது நெல்லை மாவட்டம் மட்டும் இல்லாமல் நெல்லை, தூத்துக்குடி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் உள்ள இஸ்லாமியர்கள் மிக அதிகமாக இன்று காலையில் இருந்தே மேலப்பாளையம் சந்தையில் குவிந்தவண்ண உள்ளார்கள். இங்கு உள்ள ஆட்டு சந்தையில் தங்களுக்கு தேவையான பக்ரீத்துக்கு தேவையான ஆடுகளை குர்பானை கொடுப்பதற்காக, தங்கள் ஆடுகளை வாங்குவதற்காக ஆர்வம் காட்டி வருகிறார்கள். மேலும் இங்கிருந்து கேரளா மாநிலத்திற்கு மிக அதிகமான இஸ்லாமியர்கள் இந்த பக்ரீத் பண்டிகைக்காக தங்கள் ஆடுகளை வாங்குவதற்காகவும் கேரள மாநிலத்தில் வியாபாரிகள் மற்றும் பொதுமக்களும் மிக அதிகமாக வந்துள்ளார்கள். கிட்டத்தட்ட மேலப்பாளையம் சந்தையில் இன்று காலையிலிருந்து 3 முதல் 4 கோடி ரூபாய் மதிப்பிலான ஆடுகள் விற்பனை செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் இந்த ஆட்டு சந்தை என்பது இன்று காலையில் 4 மணிக்கு துவங்கி இன்று மாலை வரை நடைபெறும். இன்று மாலை வரை விற்பனைக்கு மிக அதிகமான ஆடுகள் விற்பனை செய்யப்படும் எனவும் இங்குள்ள வியாபாரிகள் தெரிவிக்கிறார்கள். செல்வராஜ், தங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி.